கண்மணி வந்து ரொம்ப மோசமா அந்த வீட்ல நடத்துறதும், அதே டைம்ல அந்த வீட்ல வந்து ரொம்ப மோசமா வந்து பேசுறதையும் பார்த்துட்டு வந்து ராதா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, ஏன் இப்படி நடத்துறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதன்படி வந்து ராதா என்ன பண்றாங்க, போயிட்டு வந்து பேசுறாங்க. நம்ம சிவகாமி கிட்ட. சிவகாமி கிட்ட சொல்றாங்க, "இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளா? அந்த பொண்ண பார்த்தோனே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏன் அந்த பொண்ண யாருக்கும் பிடிக்கல?" அப்படின்னோனே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சிவகாமி சொல்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடையறாங்க. "இங்க பாருங்க, கண்மணி மேல எந்த தப்புமே இல்ல ராதா. ஆனா பாவம் அந்த கண்மணி. அவ வந்ததுலேருந்து அவள போட்டு பாடாப்படுத்துறாங்க இந்த வீட்ல உள்ளவங்க. நான் தான் இப்படி ஆயிட்டேன். ஆனா அவளாவது என்ன மாரி இருக்கக்கூடாது. அவ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவள நல்லா வாழ வைக்கணும். சரி யார் தான் புரிஞ்சுக்கினாலும் பரவால்ல. அன்புவாவது புரிஞ்சுக்கணும்ல. அவன் என்னன்னா அவள பார்த்தாவே எரிஞ்சு எழு விழறான். டென்ஷன் ஆவுறான். அவங்க அம்மா வந்து பொய் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல ராதா அப்படின்னோனே அவங்க வீட்டுக்காரர் ராதா அவங்க வீட்டுக்காரு, "நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா உங்க 2 பேரும் நாங்க சேர்த்து வச்சு தான் இந்த ஊர விட்டே போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு குடுக்குறாங்க. நிஜமாவா சொல்றீங்க? அப்படின்னா, நிஜமா தான் சொல்றேன். கண்டிப்பா அவங்க 2 பேரையும் நாங்க சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா 2 பேருக்குள்ள வந்து நல்ல புரிதல் வந்து வந்துடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராது. நாங்க நாங்க பார்த்துக்குறோம் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ராதா அவங்க வீட்டுக்கார் வந்து பேசுறாரு. நம்ம அன்புகிட்ட, இங்க பாருப்பா, ஒரு வீட்ல மதிப்பு வந்து எதனால வருது தெரியுமா? உங்க கணவனால தான் வரும் ஒரு பொண்ணுக்கு. நீ வந்து உன் ஒய்ஃப எப்படி நடத்துறியோ, அத பார்த்தா மத்தவங்கலாம் வந்து அவளுக்கு மரியாதையும் குடுப்பாங்க. இந்த வீட்ல வந்து கண்மணிய நீ மோசமா நடத்துற. அவகிட்ட வந்து சரியா பேசுறதில்ல. அவள வந்து நீ மதிக்கிறதே கிடையாது. அதனால எல்லாரும் அவள ரொம்ப மோசமா நடத்துறாங்க. எல்லாரும் அவள பேசுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அன்பு அப்படின்னோனே, உங்களுக்கு தெரியாது கண்மணிய பத்தி. கண்மணிலாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இங்க பாரு, உன்னோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்களும் ஒரு காலத்துல இப்படிதான் இருந்தாங்க. எல்லாரும் அவங்கள மோசமா பேசுனாங்க. ஆனா அன்னைக்கு துணையா அவங்களுக்கு நான் இருந்தேன். அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்க வந்து 2 பேருமே சாதிச்சு எங்க லைஃப்ப நல்லபடியா அமைச்சுக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிற? எங்களுக்குள்ள இருந்த புரிதல் மட்டும் தான். அவள எப்படியாவது வந்து நல்லபடியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். என்னோட மான மரியாதைய காப்பாத்தணும், நல்லபடி நான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவ முயற்சி பண்ணா. அந்த முயற்சி தான் எங்கள வெற்றி வந்து தேட வச்சுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்க நல்லா இருக்கோம். உன் பொண்டாட்டிக்கு நீ முக்கியத்துவம் குடுக்குறதும், முக்கியத்துவம் குடுக்காததும் வந்து உன் கையில தான் இருக்கு. அவளுக்கு நீ முக்கியத்துவம் குடுத்தா அவ வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடுக்கலன்னா அவ வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும். எல்லாரும் வந்து அவள பேச ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உங்க பாட்டிய பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எப்படிலாம் எங்கள நடத்தியிருக்காங்க தெரியுமா? அதே நிலைமை தான் இன்னைக்கு கண்மணிக்கு. என் பொண்டாட்டிக்கு அன்னைக்கு என்ன நிலைமையில இருந்தா, அது அதே நிலைமையில தான் இன்னைக்கு கண்மணி இருக்கா. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அன்பு. கண்மணிக்கு சந்தோஷமா வாழவே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பாவம் கஷ்டப்படுற பொண்ணு அப்படி சொல்லிட்டு நிறைய புத்திமதி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அன்பு யோசிக்கிறாரு. ஆமா, நம்ம கண்மணி விஷயத்துல ஏன் இப்படி இருக்கோம்? அவ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவள நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ? ஆனா அவளுக்கு இந்த வீட்ல வந்து மரியாதை எதுவுமே கிடைக்கல. உண்மையிலேயே நான் மதிக்காத ஆள் தான் இப்படி இருக்கு. என்னோட பர்சனலுக்காக அவள பழி வாங்குறது ரொம்ப பெரிய தப்பு. அவளும் நானும் வந்து சேராம இருக்கலாம். ஒரு ஒய்ஃபா வேணாலும் ஏத்துக்காம இருக்கலாம். ஆனா அவரு வந்து பார்த்தா அவ நல்ல பொண்ணு தானே! அவள இந்த வீட்ல உள்ளவங்களாவது மதிக்கணும்ல, அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி கண்மணி கிட்ட போய் பேசுறாரு. "கண்மணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீ வந்து சொன்னேல்ல உன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆமா, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீ என்ன சொல்றீங்க?" அப்படின்னோனே, ஆமா, நீ ஹெல்ப் பண்ணு. உங்க அம்மாவுக்கு நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு. இந்த வீட்ல உள்ளவங்க என்ன சொன்னாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. அத கேட்டு கண்மணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "நிஜமாவா சொல்றீங்க அன்பு?" அப்படின்னோனே, நிஜமா தான் சொல்றேன். இங்க பாரு, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். நீ என்ன பண்ணாலும் சரி, நல்லா சந்தோஷமா ஃப்ரீயா பண்ணு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்ல உள்ளவங்களுக்கு யாருக்கும் நீ பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. உனக்கு துணையா கண்டிப்பா நான் இருப்பேன்" அப்படி சொல்றாரு. அத கேட்டு அன்பு, உண்மையிலேயே சொல்றேனே, இவ்வளோ நாள் நீங்க என்ன கண்டுக்கல. எனக்கு எந்த அக்கறையும் நீங்க படல அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க வந்து என் கவலைய போக்கிட்டீங்க. இந்த குடும்பம் மானமும் போகாத அளவுக்கு, மரியாதையும் போகாத அளவுக்கு, அதே டைம்ல எங்க அம்மாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இது நிச்சயமா நான் செய்வேன். ரொம்ப தேங்க்ஸ் அன்பு அப்படி சொல்லிட்டு அப்படியே கைய பிடிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சந்தோஷமா வந்து கண்மணி வந்து சொல்றாங்க, இந்த மாரி அன்பு என்கிட்ட பேசுவாரு. இந்த மாரி வந்து என்கிட்ட வந்து பாசமா பேசுவார்ன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அத்த. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கிட்ட சொல்றாங்க. சிவகாமி வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து ராதாக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் தேங்க்ஸ் சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, இப்ப தானே பேச ஆரம்பிச்சிருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா கண்மணிய பத்தி புரிஞ்சுப்பான். அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரம் 2 பேருமே நல்லபடியா சேர்ந்து வாழ்வாங்க. அதுக்கு நாங்க பொறுப்புன்றாங்க.